அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறதுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட்டுக்கிட்டு, அந்த நேரத்தை நம்மளுடைய தகுதியை நம்ம உயர்த்துறதுக்காக முயற்சி பண்ணணும். சொல்லுவாங்களே இங்கிலீஷில், டேக் யுவர் டைம் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், நாட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நேரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய திறமையை நம்ம செதுக்கிறதுக்காக செலவிடணும். அடுத்தவன் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவனுக்காக நம்ம உழைக்கக்கூடாது. அப்புறம் இப்போ நமக்கோ இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைன்னு வைங்களேன், நம்மள்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்முடைய சிந்தனைக்கு நம்ம நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அப்படி வாரன் பஃபட் சொன்ன ஒரு அருமையான வரிகளை சொல்கிறேன். என்னென்னா, an idiot with a plan can beat a genius without a plan அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம அறிவாளி அப்படின்னு நம்மளே நினச்சிருப்போம். ஆனால் ஒரு முட்டாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் ஆஃப் பிளானை வச்சு மூவ் பண்ணுறான்னு வைங்களேன், நம்ம அறிவாளியாக இருந்தும் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதாவது லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கணும். இந்த பர்பஸை நோக்கி நம்ம நகர்றதுல தான் இருக்குது நம்முடைய வெற்றி, நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சந்தோஷம் எல்லாமே. மற்றபடி நம்முடைய சிந்தனைக்கு நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம அனுப்பிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய செயலும் நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க.